Hi, do you know what is familiarity threat? ஃபெமிலியாரிட்டி த்ரெட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு த்ரெட்டு. அதுவும் இல்லாமல் காமனாக எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். அவங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு என்டையர் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் லீவ் போடுறாங்க கிளாஸ்க்கு அப்படின்னா, உங்களால் அவங்கக்கிட்ட போய் ரீசனே கேட்க முடியாது. ஏன்பா லேட்டு கிளாஸ்க்கு ஏன் வரல? அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ட்டு நீ ஏன் என்னோட ஃபங்க்ஷனை கூப்பிட்டால ஏன் நீ வரவே இல்லை அப்படின்னு கேட்க முடியாது. இட் இஸ் வெரி 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 ரொம்ப ஒரு மாதிரி முள்ளு மேலே நடக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரியுன்றதுனால அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு தெரியாததா நான் என்ன கஷ்டப்படுறேன் பார்த்தியா அப்படி தான் சொல்லிடுவாங்க. அதனால எப்போதுமே இந்த ஃபெமிலியாரிட்டி அப்படிங்கிறது பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கலாமே தவிர ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்துச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட். அதுவும் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் த எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளைண்ட்டோட எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் நீங்கள் தான் அப்படின்னா, அந்த கிளைண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய சீஃப் அக்கௌண்டன்ட்டு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கடந்த 12-13 வருஷமாக உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் ₹1 கூட திருடினதே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, ரீசெண்டாக அவங்களோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. பணப்பிரச்சனை வந்தப்போ ஒரு 3 lakhs மட்டும் அவர் அந்த ஆஃபீஸ் கேஷ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாளில் திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டார். இப்போ இது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து அவர் எடுத்துட்டாரு, பட் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிட்டான்றதை ஆஸ் அன் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் என்ன ஆகும்னா, அந்த மனுஷன் உங்களுக்கு 13 வருஷமாக தெரியுமா, அவரோட குடும்ப கஷ்டம், அவங்க அக்கா தங்கச்சி அவங்களுக்கு என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க, இந்த என்டையர் ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் நிறைய இன்ஸ்டன்சஸில் எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட அவர் உங்ககிட்ட ஒரு ₹1,00,000 காசு வாங்கினா கூட அது எத்தனை நாளில் தரேன்னு சொன்னார், கரெக்டாக டான் அந்த நாளில் தராருன்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் என்னடா பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 3 lakhs எடுத்து திருப்பி வச்சுட்டார் ஆஃபீஸ் கேஷில் அப்படின்னும் போது உங்கள் மைண்ட் செட் என்ன தெரியுமா தோணும், அவர் ரொம்ப நல்லவர், அவர் இன்னும் பொய் சொல்லலை, அவர் வந்து எடுத்திருக்காரு தப்பு தான் ஆனால் அப்படின்னு நீங்களே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யூ வில் கிவ் ஜஸ்டிஃபிகேஷன் ஆன் ஹிஸ் பிஹாஃப். இந்த அளவுக்கு உங்களுக்கு அவரை நல்ல பக்குவமாக தெரியுன்றதுனால உங்களால் ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டியாக ஒரு திடகாத்திரமாக உட்காந்துக்கிட்டு, இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் என்ன கேட்பேன், why are you late to the class, இனிமேல் கிளாஸ் சீக்கிரம் வரணும் புரியுதா அப்படி சொல்லி நான் போய் உட்கார வைக்கலாம். பட் எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரியும்னா, அந்த வீட்டில் அன்றைக்கி காலையில் தான் பேரண்ட்ஸ் வந்து செம்மையாக சண்டை போட்டிருக்காங்க, அதனால தான் அவள் லேட்டாக கிளாஸ்க்கு வரானே எனக்கு தெரியணும். அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் என்ன கேட்க முடியும், சரிம்மா வந்து உட்காருன்னு தான் சொல்ல முடியும். It's better that don't put yourself into a situation where you can only tell, Sarima on the karma. Don't put yourself into that situation. If you're a teacher, it's okay. You can understand her situation and it's not going to affect your independence. But if you're the external auditor and one of your closest friends is there in the position of chief accountant and she has done something wrong and you're not able to, அது வந்து உங்களால் வந்து வெளியில் ரிவீல் பண்ண முடியல because you know about her A to Z. So that's a very complicated situation. அந்த மாதிரி situationல don't enter. அப்படி enter ஆயிட்டீங்கன்னா make sure you uphold your independence. Okay? Thank you so much. This is for you.